சிவகங்கையில் முதலமைச்சர் திறந்து வைத்த மருத்துவமனை கட்டிடம் தொடர்ந்து செயல்பட கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 2021ஆம் ஆண்டு 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அவசர சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. ஆனால் போதிய நரம்பியல் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் அவசர சிகிச்சை பிரிவு செயல்படவில்லை. இதனிடையே நேற்று முன்தினம் 3.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் திறந்து வைத்த மருத்துவமனை கட்டிடம் தொடர்ந்து செயல்பட கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் சில நாட்களில் அதுவும் காட்சி பொருளாக மாறிவிடும் என வேதனை தெரிவித்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் எலும்பு முறிவு இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இதுக்கு ஒரு ஆர்த்தோ டாக்டர் இல்லை. ஆர்த்தோ டாக்டரே இல்லாமல் ஒரு தாய்வாடை ஓப்பன் பண்ணி அவசர சிகிச்சை எப்படி பார்ப்பீங்க? ஒரு விபத்தே ஆயிடுச்சு. யார் பாப்பா? இருக்கிற அனஸ்தீசியா டாக்டர் ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு ஆள் பல்லுக்கு பார்க்குறவங்க இருக்காங்க, ஒரு ஆள் கண்ணுக்கு பார்க்குறவங்க இருக்காங்க. இவங்க எப்படி எலும்பு முறிவுலாம் பார்ப்பாங்க? இது எப்படி அனஸ்தீசியாலாம் கொடுத்து பார்த்துட்டா போதுமா? பின்னாடி இருக்கிறது அவசர சிகிச்சைன்னு கூடுதல் பிரிவுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. கட்டி 3 வருஷம் ஆச்சு. 25 லட்ச ரூபா மதிப்பில் அப்போ கட்டினாங்க. கட்டினதுல இருந்து ஓப்பன் பண்ணாதான் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணல. உள்ள எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடமும் கட்டடம், நிரந்தர கட்டடங்களை மட்டும் கட்டி என்ன பண்ண முடியும்? நாங்க திருப்பத்தூர்ல கேட்குற நிரந்தரமான டாக்டர் வேணும். இதை முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாவே வச்சுக்கிறோம். எங்களுக்கு நிரந்தர மருத்துவர் கண்டிப்பா வேணும்.